ஜூன் 20ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை நாகர்கோயில் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். ஏஐ தொழில்நுட்பம் அழிவுக்கு காரணமாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். ஏஐ தேசிய திட்டத்தை வகுத்த நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். G7 உச்சி மாநாட்டை முடித்துக் கொண்டு தாயகம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. 2 நாள் நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக தகவல். வங்கக்கடலில் மீன்பிடி தடைகாலம் முடிந்ததால் அதிகாலையிலேயே கடலுக்கு சென்ற மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின் பெரும் ஆவலுடன் ஆழ்கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். மக்களவை தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் கோவையில் இன்று நடைபெறுகிறது திமுக முப்பெரும் விழா. கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் டெபாசிட் இழப்பார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் பேட்டி. (2026) தலைவர் விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதே இலக்கு. 18 மாதங்களே உள்ளதால் கடினமாக உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு மத்தியில் புஸ்ஸி ஆனந்த் பேச்சு. குவைத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பெட்டியை கட்டியணைத்து கதறி எழுத குடும்பத்தினர். சென்னை மடிப்பாக்கத்தில் புது சாலை அமைத்து தராவிட்டாலும் பரவாயில்லை, பேட்ச் ஒர்க்காவது செய்து கொடுங்கள். சோழிங்கநல்லூர் MLA தலைமையில் நடைபெற்ற சீராய்வு ஆலோசனை கூட்டத்தில் கெஞ்சிய பெண் கவுன்சிலர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வீடு கட்ட பள்ளம் தோண்டிய போது 3 ஐம்பொன் சிலை உள்ளிட்ட ஏராளமான சிலைகள் கண்டெடுப்பு. பழமை வாய்ந்த பூஜை பொருட்கள் குறித்தும் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு. பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர டெல்லி ஆளுநர் ஒப்புதல். 14 ஆண்டுகளுக்கு முன் பேசிய சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கில் திருப்பம். டெல்லி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜ்குமார் ஆனந்த் தகுதி நீக்கம். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தாவியதால் நடவடிக்கை. திருப்பத்தூரில் பள்ளி மற்றும் குடியிருப்புகள் புகுந்த சிறுத்தையால் பரபரப்பு. 10 மணி நேரத்திற்கு மேலாக போக்கு காட்டிய சிறுத்தையை மயக்க ஊசி போட்டு பிடித்த வனத்துறையினர். தலைமுறையாக வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு பிரிய மனமின்றி கண்ணீர் விட்டு அழுத மாஞ்சோலை தொழிலாளர்கள். நினைவுகளை அசைபோட திரளாக நின்று குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
மீன்பிடி தடைகாலம் முடியும் முன்பே கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. படகுகளுக்கான மானிய விலை டீசல், மீன்பிடி அனுமதிச் சீட்டு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளதால் மீனவர்கள் அதிர்ச்சி. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. குவைத் தீ விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஒரு இந்தியர் பலி. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த டெல்லியில் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் ஆலோசனை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு அழைப்பு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் 3 பேர் கைது. பீகார், ராஜஸ்தான், டெல்லியை தொடர்ந்து நடவடிக்கை. கேரளாவில் தீவிரமாக பரவும் பறவை காய்ச்சல். கோழி, வாத்தை தொடர்ந்து முதன்முறையாக காகங்களையும் தாக்கிய வைரஸ். கனமழை, வெள்ளம், நிலச்சரிவால் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கிமில் சிக்கித் தவிப்பு. வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரம். நிபந்தனைகளை ஏற்றால் போர் உடனடியாக நிறுத்தப்படும் என ரஷ்யா அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினின் புதிய நிபந்தனையை நிராகரித்தது யுக்ரைன். அமெரிக்க, அயர்லாந்து இடையேயான உலகக்கோப்பை போட்டி மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டதால் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது அமெரிக்கா. T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது பாகிஸ்தான். கத்துக்கூட்டணியாக கருதப்பட்ட அமெரிக்கா பாகிஸ்தானின் கனவை தகர்த்தது. இந்தியா, கனடா அணிகள் இன்று மோதல். உலகக்கோப்பையில் தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்ய மும்முரம். யூரோ கோப்பை கால்பந்து திருவிழா தொடங்கியது. முதல் போட்டியில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி ஜெர்மனி வெற்றி.